குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய வாவ் தமிழா அன்பர்களுக்கு உங்கள் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். ராசி பலன், அதுலேயும் 2024 வருடத்து ராசி பலன் அப்படின்ற போது மனசில் ஒரு பயமும் தயக்கமும் என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ இந்த வருடம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் கேள்விகளும் உங்கள் மனசில் வரும். மிக்சடாக இருக்குங்க. எல்லா கிரகமும் நமக்கு எதிராகவும் போகலை, எல்லா கிரகமும் நமக்கு சார்பாகவும் இல்லைன்ற போது நம்ம சமாளிச்சிடலாம். கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணலாம், கொஞ்சம் மனதை தேற்றிக்கலாம், அல்லது அந்த பிரச்சனை வராமல் இருக்க எப்படி காத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் அடுத்தடுத்த நிலையில் இருக்கு. 2024 வருடம் சனி பகவான் கும்பராசிலையும், ராகு பகவான் மீனராசிலையும், மேஷத்தில் குரு பகவானும் இருக்காங்க. கன்னியில் கேது இருக்காரு. மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதம் ரிஷபத்துக்கு போக போகிறாரு. அதனால ஒரு ஏப்ரலுக்கு முன் ஏப்ரலுக்கு பின்னு வேணாலும் நம்ம இந்த பலன்களை பிரிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலையும் முழு வருஷத்தில் ஏதான ஒரு பகுதியாவது நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகிறது. குரு இருக்கிற இடமாவது நல்லாயிருக்கும், பார்க்குற இடமாவது நல்லாயிருக்கும். அதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த 2024 நல்லா தான் இருக்க போகிறது. நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். 2024 இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, ரொம்ப பேர் பல வகையில் பயமுறுத்திருப்பாங்க, பல கிரகங்கள் உனக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு. ஆனாலும் நான் சொல்கிறேன், சில கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த ஃபேவரபுளாக இல்லாத விஷயங்களை நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சினாலையும், திறமையினாலையும், சாமர்த்தியத்தினாலையும், மூளையினாலையும் சமாளித்து சூப்பராக நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கான மனோதிடமும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் உரிய நல்ல ஒரு ராசி உங்களுடைய ராசி. ஒரு ஆளுமை இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எதுலேயும் நம்பர் 1 வர திறமை, அதுக்கான முயற்சி, அதுக்கான ஆசை, நான் நம்பர் 1 வருவேன், ஃபஸ்ட்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது எப்பவுமே உங்களுடைய லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது உங்களை காப்பாற்றிட போகிறது. 2024 அப்படின்னு எடுத்துட்டாலுமே முதல் பாதி 2வது பாதி நம்ம பிரிச்சுட்டோன்னா ஒரு பாதி உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரபுளாக இருக்க போகிறது. இன்னொரு பாதி பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. குருன்றவர் இருக்கிற இடம், பார்க்குற இடம் ஏதான ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்திருவார். குருவுக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் எல்லா கிரகத்துக்கும் நண்பர், அவர் எல்லா ராசிக்கும் நல்லது செய்கிறவர். ஏதேனும் ஒரு வகையில் நன்மை எப்படியாவது செய்திருவார். கையை கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டார், ஏதான ஒரு உதவி செய்யக்கூடியவர். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம். ஒரு ஸ்கூல் அட்மிஷனோ காலேஜ் அட்மிஷனோ நீங்கள் போனீங்கன்னாக்கா, இல்லை அப்ளிகேஷன் சரியாக ஃபில்அப் பண்ணல, சரியாக பண்ணி கொண்டாங்க, டேட் ஆஃப் பர்த் சரியாக இல்லை இல்லையா, ஒரு பாஸ்போர்ட்டோ விசாவோ முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒன்று பிங்க் ஸ்லிப்பை கொடுத்து நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க யூஎஸ் விசாவில். அதுபோல் எதை எடுத்தாலும் ஒரு தடையும் தாமதமும் கஷ்டமும், அதில் பாதி உங்களோட சோம்பல் கூட காரணமாக இருக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கரெக்டாக டீல் பண்ணோன்றது இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல அள்ளி போட்டுட்டு போவீங்க. அதனாலையும் சில கஷ்டங்கள் இருக்கலாம். அதனால் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய யோசனை பிளானிங் எல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த வருஷம் பிரச்சனை வரப்போகிறது இல்லவே இல்லை. உங்களுக்கு அரசாங்கம் அல்லது அரசியல்வாதிகள் மூலமாக ஏதோ பெரிய நன்மைகள் வருங்க. இந்த வருஷம் பெரிய அளவில் நன்மைகள் வரும். ஒரு ஏப்ரல் மே மாத வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ உங்களுக்கு, இல்லை நீங்களே ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தாலோ ரொம்ப பெரிய புகழ் பெருமை, மேலிடத்தில் உங்களை கவனிக்கிறது, பாராட்டுறது, இது எல்லாமே நடக்க போகிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மனதில் கெட்ட எண்ணம் தோன்றாமல் நீங்கள் கவனமாக இருக்கீங்க. நான் தப்பு பண்ண மாட்டேன், கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவர். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த தப்பு செய்தோம்னா இதன் பின் விளைவுகள், ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு டெம்ப்டேஷனில் இந்த தப்பு பண்ணிட்டேன், பின்னாடி நான் இதுக்கு அனுபவிப்பேன் அப்படின்னு மனசில் ரெடியாக உங்களுக்கு தெரியுங்கிறதுனால பெரிய பெரிய தப்புகளெல்லாம் யார் டெம்ப்ட் பண்ணாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. குறிப்பாக இந்த வருஷம் செய்யவே போகிறதில்ல. நீங்கள் இது ஏன் வம்பு, நமக்கு ஏற்கனவே பேட் டைம், நம்ம ஒதுங்கியிருப்போம், இது பண்ணால் உனக்கு கோடியாக உனக்கு சம்பாதிக்கலாம் குறுக்கு வழியில் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற போது, வேணாம் சாமி, எனக்கு வரதே போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக சொல்ல போகிறீங்க. நீங்களே உங்களை பாராட்டிக்க போகிறீங்க, அப்பாடா நான் நேர்மையாக இருக்கேன். அதனால் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் இல்லையா, அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்க போகிறது. உங்களுடைய தந்தையார்
அப்பா அவருக்கு வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அவர் வந்து உங்களுக்கு அவர் அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு அன்பளிப்போ பரிசோ ஏதோ ஒன்று தருவார். அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சொத்து அல்லது சொத்தில் பங்கு, இந்த பித்ரார்ஜித சொத்து ரொம்ப நாளாக கேஸில் இருந்தது கூட வின் பண்ணி அப்பாவுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் அவரால் நன்மை கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கேயும் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக நல்ல முறையில் அமையும். உதாரணத்துக்கு என்றைக்கோ ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருப்பீங்க, அது அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. அல்லது நிதி சம்மந்தமாக என்றைக்கோ ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, அது இன்றைக்கி வரும்னு கூட உங்களுக்கு தெரியாது. அல்லது யாருக்கோ கடன் கொடுத்து ஒன்றா மறந்துட்டுருப்பீங்க, இல்லை பல முறை கேட்டு தேராத கேஸ் அப்படின்னு விட்டுருப்பீங்க. அது எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. இப்போ முன்பு விட்டு போன விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உங்களை அசத்த போகிறது. அதே மாதிரி அலுவலகத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதாவது உங்களை டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஸ்மால் ப்ரமோஷன் கொடுப்பாங்களா இருக்கும். உங்களுடைய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு கருணை பார்வை திரும்பி பார்த்து இவங்களும் நல்லா தானே ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுக்கு செய்யவே இல்லையே அப்படின்னு தோணுமா இருக்கும். நல்ல நிதி நிலைமை மேம்படும். அதாவது எந்த வகையிலேயாவது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ரொம்ப நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது ரொம்ப நாளாக அது ஒரு குறைபாடாக இருந்தது உங்களுக்கு. நிறைய வரும், வரதெல்லாம் செலவழியறதே அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ இனிமேலேருந்து செலவழியறதெல்லாம் வரப்போகிறது. நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ அது அப்படியே இட்டு நிரப்பிட்டே வரப்போகிறது. அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகிறது. ஒரு சின்ன ஒரு குறை இருந்தது மனசில், நான் துரதிருஷ்டசாலி, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு வந்து நான் நினச்சபடியே நடக்கலை அப்படின்னு தேவையில்லாத ஒரு மனக்குறை இருந்ததில்ல. நீங்களே உங்களை பார்த்து ஐ எம் ரியலி லக்கி அப்படின்னு கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்பட போகிற ஒரு சந்தர்ப்பம் இப்போ வரப்போகிறது. அதுக்கப்புறமா வந்து ஆரோக்கியம், இதை நீங்கள் பொன் மாதிரி பார்த்துக்கணுங்க. ரொம்ப 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 கவனமாக பார்த்துக்கணுங்க. என்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் எதையும் நான் செய்ய மாட்டேன். உடனே பெரிய கெட்ட பழக்கங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் இல்லை, சாதாரண கெட்ட பழக்கம். அதாவது வேலைக்கு சாப்பிடாம இருக்கிறதும், கண்டதை உடம்புக்கு ஒவ்வாததை சாப்பிட்றதும், அந்த ரோட் சைடில் போயிட்டு ஏதோ ஒரு 10வது வாட்டியாக அந்த எண்ணெயில் பொரிச்ச பஜ்ஜி எடுத்து சாப்பிட்றதும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிங்கனாலே போகும். ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கங்க. தவிரவும் கொஞ்சம் கஷ்டம்தான், யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டே இல்லைங்க, நம்மளை விட்டுருங்க, நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் கொஞ்சம் கவனிங்க. தவிர எஸ்பெஷலி உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஆசிடிட்டி, அல்சர், இது போல விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இது ரெண்டையும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். நைட்டு முழுக்க உட்காந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமோ பார்த்துட்டு மூவியும் பார்த்துட்டு கார்த்தால 4 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழுந்து 7 மணிக்கு ஆஃபீஸ் ஓடினீங்கன்னா கஷ்டம்தான். அதனால் அந்த விஷயத்தில் கரெக்டான சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியத்துக்கு ஒவ்வக்கூடிய விஷயங்கள், ஆரோக்கிய பிரச்சனை வராமல் இருக்க முன்கூட்டியே நம்ம பாதுகாப்பாக என்னென்ன செய்துக்கணும், பிரச்சனை வராமல் செக் பண்ணிக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்ம ராசிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாதுங்க. அதனால் 2024 சிம்ம ராசிக்கு அருமையாக இருக்க போகிறது.